ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம மீண்டும் நிசான் கிராவைட் கூட இருக்கும். நிசான் கிராவைட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ டிரைவருடைய ஒரு ரீபேட்ச் வெர்ஷன். பட் இருந்தாலுமே நிசான் அவங்களுடைய தனி அடையாளத்தை கொடுக்கணும், பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் சில பல மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸிங் நீங்கள் டிரைவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வேரியன்ட் டு வேரியன்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய் இந்த கிராவைட்டோடைய வேரியன்ட்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே அசென்டா 2வது லெவல் வேரியன்ட் பார்த்தோம். அதுலேயே நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க, நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருந்தது. அது 8 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ்க்கே கிடைக்குது உங்களுக்கு. இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டாப் மாடலுக்கு ஒரு மாடல் கீழே இருக்கக்கூடிய என் கனெக்டா வேரியன்ட். ஓகே, ஸோ இந்த என் கனெக்டா வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டான ஃபீச்சர்ஸ் ஓரியன்டான ஒரு மிட் லெவல் வேரியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பெரிய அளவில் ஃபீச்சர்ஸில் குறை இருக்காது இந்த வண்டியில், இந்த வேரியண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிசான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில பல நல்ல எக்ஸ்டீரியர் மாற்றங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, என்னைய கேட்டிங்கன்னா நான் இந்த வேரியண்ட் போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். அத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. அதுதான் என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல இந்த என் கனெக்டா வேரியண்ட்டோடைய ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் ரீதியாக மேனுவல் என் கனெக்டா வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபாய் வருதுங்க. ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 8,75,000 ரூபாய் வருதுங்க ஆன் ரோட் ப்ரைஸிங். ஆல்ரைட், அதே வந்து நீங்கள் ஏஎம்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் கனெக்டா வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 7,80,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 9,45,000 ரூபாய் வருதுங்க ஆன் ரோட் ப்ரைஸிங் ஏஎம்டி வண்டி. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தா? 9 லட்ச ரூபாய்க்கு உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது? மெயினாக இது 7 சீட்டர் மாடல், அதை வந்து மறந்துடாதீங்க. ஃப்ளெக்சிபிளான 7 சீட்டர் மாடல் இது. அதுக்கேற்ற மாதிரி ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே அசென்டா வேரியண்ட்லேயே இருந்தது. ஸோ இதில் கூடுதலாக என்ன ஆட் ஆகுது அதை வந்து பார்த்துலாம். இன்றைக்கி இந்த நிசான் கிராவைட் என் கனெக்டா வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த இவிஎம் நிசான் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அட்ரஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவசியம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போது கிராவைட் என் கனெக்டா ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நிசான் கிராவைட்டோடைய 3வது லெவல் என் கனெக்டா வேரியண்ட். என் கனெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், டெக் ஃபீச்சர்ஸ், அதாவது டாப் எண்டுக்கு இணையான அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க என்னென்ன இருக்குது அதை வந்து பார்த்துலாம். முதல்ல என்ஜின் வந்து பார்த்துலாமா? என்ஜின் பார்த்தீங்கன்னா எல்லா கிராவைட், ட்ரைபர், மேக்னைட் எல்லாத்துக்குமே சேம் தாங்க. உங்களுக்கு கிடைக்கிறது 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 72 பிஎஸ் மேக்ஸிமம் பவரும் 96 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் இது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஏஎம்டி பார்த்தீங்கன்னா இந்த என் கனெக்டா வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு கீழே வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா மேனுவல் மட்டுமே தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ரைட், அடுத்தது வாங்க அப்படியே லுக்ஸ்குள்ளே போகலாம். லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இது ஆக்சுவலி ட்ரைபரை ரீபேட்ச் பண்ண ஒரு மாடல். ஓகே, ரெனோ ட்ரைபர் இருக்கு இல்லையா, அதனுடைய டெக்னா வேரியண்ட்டோட நம்ம இது ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம் ஃபீச்சர்ஸ் ரீதியாக அப்படின்னு சொல்ல முடியுங்க. அந்த அளவுக்கு தான் வண்டியோட லுக்ஸும் இருக்குது அண்ட் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸும் வந்து இந்த ஈக்குவலண்ட்டான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், சைட் ப்ரொஃபைல் அப்படியே நம்ம வந்து ரெனோ ட்ரைபர் எப்படி பார்க்குறோமோ அதே ஒரு லுக்கு, அதே ப்ரொஃபைல், அதே லென்த்து, டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். சப் 4 மீட்டர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு காம்பேக்டான ஃப்ளெக்சிபிள் 7 சீட்டர் இது அப்படின்னு இருக்கும்போது இன்டெலிஜென்ட்டான ஒரு டிசைன், ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்பேசிங், என்ஜின் பே ஏரியா அதாவது பானட் ஏரியாவை கம்மி பண்ணிவிட்டு கேபினை பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது கேபின் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. அது ஏற்கனவே நம்ம வந்து மீதி வேரியன்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இல்லை, கிடைக்கிறது ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். ஏற்கனவே அசென்டா வேரியண்ட்டில் இதையே பார்த்தோம். இன்ஃபேக்ட் எல்லா வேரியண்ட்லையுமே ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ஸ்டாண்டர்டாக கொடுக்குது இந்த கிராவைட். ஸோ அது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. இந்த ஒயிட் கலரில் ஃப்ரண்ட் ஃபேஸியா நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறது கொஞ்சம் அக்ரெசிவாக நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ரொஃபைலாக தான் இருக்குது ஃப்ரண்ட் ஃபேஸியா. நல்லா இருக்கு இல்லையா? ஒரு பெரிய எஸ்யூவியோட லுக் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இருக்குது. பியானோ பிளாக் ஃபினிஷ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, கீழே இருக்கிற ஏர்டமும் பார்க்கலாம், நல்லாவே டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் அது ஃபேக்ட்ரியிலேருந்தே வரும். ஆனால் நீங்கள் மீதி வேரியண்ட்ஸில் ப்ரொவிஷன் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் நீங்கள் அக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். எல்இடி ஃபாக் லேம்ப்ஸாகவே நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ரைட், அண்ட் கிராவைட் அப்படிங்கிற பெரிய போல்டான பிராண்டிங் ஃப்ரண்ட்டில் பானட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற எஸ்யூவிஸில் எல்லாமே அந்த ஒரு ட்ரெண்ட் வருது. அதே விஷயத்தை இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க.
ஓகே. தென் அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும்போது தான் சில பல வித்தியாசங்கள் ட்ரைபரோடைய டெக்னா வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் நம்மளால் பார்க்க முடியும். மெயினாக வீல் சைஸ். ஓகே. ட்ரைபரோடைய டெக்னா வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் கிடையாது, 14 இன்ச் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சைஸ் கம்மி ஆகிருச்சு இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை இந்த வீல் சைஸ். ஓகே. ஸோ வீல் சைஸ் குறைஞ்சதுனால மட்டுமே தான் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது வந்து ஓரளவுக்கு உண்மையான ஃபேக்ட்னு தான் நினைக்கிறேன். ஓகே. தென் வீல் சைஸ் அப்படின்னு சொன்னேன். டயர் சைஸ் நீங்கள் என்னென்னு பார்க்கல இல்லையா? 165/80 R14 அதுதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ டயர் சைஸ் இதுதான். ஆனால் ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரியே இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஓகே. தென் அசென்டா வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சைட் ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கிராபைட் அப்படிங்கிற பிராண்டிங்கோட வரக்கூடிய சைடு டீகேல்ஸ் இது பார்க்குறதுக்கு பாடி கிளாடிங் மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக வித்தியாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா வீல் ஆர்ச்சஸுமே ஃபுல் கிளாடிங்கோட வருது. அதுவும் உங்களால் கவனிக்க முடியும். ஓகே, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் யூஸ்வலாகவே உங்களுக்கு கிளாசி பிளாக் இந்த டோர் ஹேண்டில்ஸ் அசென்டா வேரியண்ட்லேயே கிடைக்குது. அதே விஷயங்கள் தான் இந்த வேரியண்ட்லேயும் உங்களால் பார்க்க முடியும். என்னென்னா இதில் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இங்கே ஓஆர்விஎம்மில் கொடுத்துருக்காங்க. அசென்டா வேரியண்ட்டில் இங்கே இருந்துச்சு இண்டிகேட்டர். ஓகே, ஃபெண்டர்ஸில் இருந்தது. அது இந்த வேரியண்ட்டில் எல்இடியாக கொடுத்துருக்காங்க. நைஸ். அதுபோக மேஜர் வித்தியாசம் என்னென்னு சொல்லிட்டுங்களா, இந்த வண்டியை பெருசாக காட்டுறதே இந்த ரூஃப் ரீல்ஸ் தாங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் அலுமினியம் மெட்டல் ரூஃப் ரீல்ஸ். ஓகே, இது மேலே நீங்கள் லோடு ஏற்றிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கான ரூஃப் ரீல்ஸ், பெரிய ரூஃப் ரீல்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது தாராளமாக லோடு ஏற்றிக்கலாம். 70 கிலோ வரைக்கும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. காரணம் இது 7 சீட்டர் அப்படின்னு இருக்கும்போது நேச்சுரலாகவே எல்லோரும் வந்து மக்கள் வந்து ரூஃபில் லோடு ஏற்றுவாங்கங்கிறது நிசானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ரெனோவுக்கும் தான். ரைட். அதுக்கு அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த கிராவைட்டை பொறுத்தவரை இந்த வேரியண்ட்லேருந்தே ஃபுல்லி எல்இடி டைல் லேம்ப்ஸ், அதாவது ஸ்ப்ளிட் டிசைன் எல்இடி டைல் லேம்ப்ஸ் கிடைக்குது. இது ஃபுல் எல்இடின்னு சொல்ல முடியாது, இது எல்இடி. ஓகே, இந்த ஸ்ட்ரிப்பும் இந்த சி ஷேப்பும் எல்இடி, மீதி எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஹாலோஜன் பல்ப் யூனிட்டாக. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது டைல் லேம்போடைய டிசைன் அண்ட் ப்ரொஃபைல். நிசான் பிராண்டிங் எடுத்து விட்டோம்னா இது அப்படியே பார்க்குறதுக்கு டிரைவர் மாதிரியே தான் இருக்கும். இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகரும் கிடைக்குது. இது வந்து சேஃப்டி ரீதியான ஒரு நல்ல ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் பின்னாடி கிராவைட் அப்படிங்கிற பிராண்டிங் போல்டாக கொடுத்துருக்காங்க. கூடவே ரியர் பம்பரோட டிசைன், ஃப்ரண்ட் பம்பரோட டிசைனுக்கு மேட்சிங்காக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. 3 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே இருக்குது. இதோ நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை ஹைலைட்ஸ், டிஃப்ரென்சஸ் அண்ட் விஷயங்கள். இப்போ கேபினுக்குள்ளே எப்படி இருக்குது அதை பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இந்த என்கனெக்டா வேரியண்ட்டோடைய இன்டீரியர் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீ பார்த்தீங்கன்னா அதே சேம் ரிமோட் கீஸ் தான். இன்ஃபேக்ட் எல்லா கிராவைட் வேரியண்ட்ஸ்க்குமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வந்துடுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கீஸுமே ரிமோட் லாக்கிங் கீஸாக கொடுக்குறாங்க. அதை தவிர ஓவரால் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது டேஷ்போர்டு வந்து பழைய ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் ட்ரைபரோடைய சேம் டேஷ்போர்டு தான். இப்போது புது அப்டேட்டட் ட்ரைபரில் டச் ஸ்க்ரீன் மேலே வந்துருச்சு இல்லையா, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய ட்ரைபரோடைய டேஷ்போர்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக மாடர்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த என்கனெக்டா வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் கிடைக்குது. ஓகே, அசென்டா வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் விண்டோஸ் இருந்தது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 4மே பவர் விண்டோஸ் கிடைக்குது. கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸும் கிடைக்குது. அதுக்கான ஜாய்ஸ்டிக் ஃபங்க்ஷன் இதோ இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் மெயினாக ஆட் ஆகிறது எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமா இருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேட்லி இந்த வேரியண்ட்டில் இல்லை. அது ஒரு மிஸ்ஸிங் ஃபீச்சராக இருக்குது. ஏன்னா இது டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான வேரியண்ட் அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸில் பிச் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கலாம். இத்தனைக்கு ரியர் வைப்பர்லாம் ஆட் பண்ணிட்டாங்க, அதையும் விட்டுட்டாங்கன்னு தெரியல. சரியா? அதுபோக இதில் இன்னொரு விஷயம் வித்தியாசமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம அசென்டா வேரியண்ட்டில் பார்த்தது இந்த ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தான்னாலுமே இந்த பேட்டர்ன் சேமாக இருந்தது. இந்த ஜியோமெட்ரிக் டைப் பேட்டர்ன் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஃபீல் பண்ணுறதுக்கு 3D எஃபெக்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அசென்டா வேரியண்ட்டில் இதுவுமே வந்து நார்மல் ஃபேப்ரிக் பேட்டர்னாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒயிட் இந்த மெட்டீரியல் கிடையாது. இந்த வேரியண்ட்லேயே இந்த சுவேடு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து லெதரட் சுவேடுன்னு சொல்லுவாங்க. அதே மெட்டீரியல் இவங்க இந்த என்கனெக்டா வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க நிசான். எனக்கு பர்சனலி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நல்லாவும் இருக்குது. ஃபீல், ஃபினிஷ், குவாலிட்டியும் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. ஃப்ரண்ட் சீட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லி ஃபிக்ஸ்டாக வருது. ஹெட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இந்த சுவேடு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஃபீல் அண்ட் ஃபினிஷ் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, ரைட். இப்போ உள்ளே ஏறுவோமா? ரைட். ஸோ இன்டீரியர் டேஷ்போர்டோடைய வியூ உங்களால் பார்க்க முடியும்.
பழைய ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் ட்ரைபரில் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இங்கே சென்டரில் வரும், ஏசி வென்ட்ஸ் மேலே வரும். ஸோ அதே பேட்டர்ன் தான் இந்த கிராவைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. காரணம் இப்போ ட்ரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட விலை கூடுதல் அப்படிங்கும்போது அதனுடைய டேஷ்போர்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மேலே ஃப்ரீ ஸ்டாண்டிங் போயிடுச்சு ட்ரைபரில், ஏசி வென்ட்ஸ் கீழே வந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த 2 வண்டிக்கும் இருக்கிற ஒரு மேஜர் வித்தியாசம்னு சொல்லலாம். ஓகே, தென் வண்டியை ஆன் பண்ணுவோம். ரைட். ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டுக்கு நிகரான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முதல் விஷயம் நான் பார்த்தது இந்த லெதர் ரேப் ஸ்டீரிங் வீல். அதுக்கு முன்னாடி ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். ஓகே, மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. டாப் அண்ட் வேரியண்ட் போனாலுமே மேனுவல் ஏசி தான், அது ஒரு தெரிஞ்ச விஷயம். லெதர் ரேப் ஸ்டீரிங் வீலுக்கு வரும். ஸோ லெதர் ரேப் ஸ்டீரிங் வீல் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. ஃபினிஷும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபினிஷ். ஓகே, பட் சேட்லி இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. அது ஒரு மிஸ்ஸிங் விஷயமா இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அசென்டா வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஓகே, வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனல்ஸும் இருக்குது. வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர்ஸும் உண்டு. இது சேம் மேக்னெட்டில் பார்த்தா அதே சேம் யூசர் இன்டர்ஃபேஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. இதில் ரேடியோ, மீடியா, ப்ளூடூத், அது இது வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. பட் குவாலிட்டி சுமாராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? ரைட். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே சேமாக தான் இருக்குது. அசென்டா வேரியண்ட்டில் பார்த்தா சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் டயர் ப்ரெஷர், வார்னிங் சிஸ்டம், இன்ஸ்டன்டேனியஸ் மைலேஜ், மீதி எல்லா இதர விஷயங்கள்லாம் இருக்குது, தெரிஞ்ச விஷயம். அண்ட் ஏசி மேனுவல் ஏசி தான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பெரிய பின் இருக்குது. இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் லீவரை பொறுத்தவரை இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த க்ரோமு, கிளாசி பிளாக்ல ஆட் பண்ணி கியர் நாப் வருது. மீதி வேரியண்ட்ஸில் ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஓகே, தென் இன்னொன்று ஆட் ஆகிற விஷயம், இங்கே அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இது வந்து கூல்டு பாக்ஸ். ஓகே, கூலிங் பாக்ஸ். இது கூலிங் வெண்ட் இங்கே இருக்குது. ஆனால் நல்ல ஒரு 3 பாட்டில் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வெரி நைஸ். ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி 3rd ரோக்கான ரியர் ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், தெரிஞ்ச விஷயம். அண்ட் அடிஷ்னலாக இன்னொன்று மெயினாக ஆட் ஆகிற விஷயம், இந்த செகண்டரி க்ளவ் பாக்ஸ். அசென்டா வேரியண்ட்டில் இது இருக்காது, பேஸ் வேரியண்ட்ஸில் இது கிடையாது. இந்த வேரியண்ட்லேருந்து இந்த மேலே இருக்கக்கூடிய செகண்டரி க்ளவ் பாக்ஸ் ஒன்று வந்துடுது. நல்ல பெருசாகவே இருக்குது. இங்கே கூட நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற இந்த க்ளவ் பாக்ஸ் இது எப்பவும் போல் பெருசு தான். ஆனால் இதில் உங்களுக்கு புதுசாக கூலிங் ஃபங்க்ஷன் ஆட் ஆகுது இந்த என் கனெக்டா வேரியண்ட்டை பொறுத்தவரை. அந்த எண்டில் ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா கூலிங் ஃபங்க்ஷன் ஆன் ஆகும். ஸோ இந்த வேரியண்ட்லேருந்து கூலிங் வசதி உண்டு க்ளவ் பாக்ஸிலும். ஓகே, தென் அதுக்கப்புறம் மேலே டே நைட் ஐஆர்விஎம். அசென்டா வேரியண்ட்டில் இது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ என் கனெக்டா வேரியண்ட் வந்து டே நைட் மேனுவல் ஐஆர்விஎம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கே கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரரும் ஆட் ஆகுது. நைஸ். எல்இடி கேபின்லாம் எப்பவும் போல் வர்றது தான். ஸோ இத்தனை விஷயங்கள் இங்கே ஆட் ஆகியிருக்கு இந்த என் கனெக்டா வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஓவரால் ஃபீச்சர்ஸ் நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குது. எனக்கு தேவையான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் ஜென்ரலான மோஸ்டான இண்டியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸுங்க. ஓகே, சரி, இப்போது பேக் சீட் பார்க்கலாமா? பேக் சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாகவே கிராவைட்டோடைய எல்லா வேரியண்ட்லையுமே இதே அளவு ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் இன்னும் 3rd ரோக்கு வேணும்னா இதை நீங்கள் ஸ்லைடிங் பண்ணிக்கலாம், ஸ்லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் எனக்கு தேவையான அளவுக்கு நீரும் வச்சுக்கிறேன். அண்ட் ரிக்ளைன் அப்படின்னு பார்த்தாலுமே நல்லாவே சாஞ்சிக்கலாம், அது எல்லாமே இருக்குது. ஓகே, அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அசென்டா வேரியண்ட்லேருந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடைக்குது. இந்த பி பில்லரில் ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது வந்து ரொம்ப நல்ல த்ரோவும் இருக்குங்க. ஓகே, அதை தவிர மேலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசென்டா வேரியண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியருக்கு பவர் விண்டோஸ் இல்லாமல் சுற்றுற விண்டோ தான் இருந்தது. ஆனால் இதில் உங்களுக்கு ப்ராப்பர் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ராப்பரான பவர் விண்டோஸ், வெரி நைஸ் அண்ட் நீட். நல்ல பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது விசிபிலிட்டிக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. ரைட். அது போக இதில் என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அசென்டா வேரியண்ட்டில் ஒரு ஜென்ரலாகவே பிளாக் இன்டீரியர் தீம் தான் கிடச்சிருக்கும். ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். பேட்டர்ன்லாம் ஆல்மோஸ்ட் இந்த சீட்டோடைய பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம் சேமாக இதே மாதிரி தான் இருந்துச்சு பேட்டர்ன். ஆனால் சைடில் இந்த பேஜ் கலர்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியான ஒரு பிரைட்டான ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் இந்த ஃபேப்ரிக் சுவேட் ஃபினிஷ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சீட்டில். பேக் சீட்டுக்கும் அது வந்து பொருந்தது. 3rd ரோக்குமே அது வந்து இருக்குது. ஓகே, அது போக ஆட் ஆகிற இன்னொரு சின்ன அடிஷன், இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஆட் ஆகுது. மீதி பேஸ் வேரியண்ட்ஸில் இது இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் இது கிடைக்குது. இது ஒரு சின்ன ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லலாம், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, தென் 3rd ரோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈஸியாக ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷன் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2nd ரோ சீட்டை நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 3rd ரோவில்
நல்ல ஸ்பேஸே கிடைக்குது. நான் வந்து ஷார்ட் ஜர்னிஸில் ஈஸியாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு லெக் ரூம் நல்லாவே இருக்குது அண்ட் ஹெட் ரூம் டீசெண்டான அளவுக்கு இருக்குது. தனித்தனி ஏசி வென்ட்ஸ் ரூஃபில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய கம்ஃபர்ட் அடிஷனாக இருக்குது. ஸோ தேர்ட் ரோவுமே நீங்கள் இந்த வண்டியில் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேக்கேஜிங், பயங்கரமான இம்ப்ரெசிவான பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சீட் பெல்ட்ஸ் தான் இருக்குது. 3 பாயிண்ட் ரிட்ராக்டபிளாக இல்லைனாலுமே அது 3 பாயிண்ட் ஸ்டாட்டிக் சீட் பெல்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி பில்லர் வரைக்குமே சைடில் உங்களுக்கு வந்து நீட்டாகவே ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது தவிர ஏபிஎஸ், இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாமே இருக்குது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், வார்னிங் சிஸ்டமும் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டீஃபாகர் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கிடச்சிருது. ஸோ ஓவரால் எல்லாமே கவர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேரியண்ட்டில் நல்ல வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் தான் இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 7 பேர் உட்காரும் போது ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஆனால் தேவையான டைமில் நீங்கள் தேர்ட் ரோ சீட்ஸை ஃபோல்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்ராக்ட் பண்ணி மொத்தமாகவே அந்த சீட்ஸை கழட்டி நீங்கள் பெரிய வேன் அளவுக்கு ஸ்பேஸ் கூட அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். 625 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குங்க. அண்ட் ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 14 இன்ச் சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலரில் ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. பாடி கடியில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் டைமாக கூட நீங்கள் இந்த ஸ்டெப்னியை பயன்படுத்திக்கலாம் இந்த மிட் வேரியன்ஸை பொறுத்தவரை. ஸோ ஓவரால் இந்த வண்டியை பொறுத்தவரை தேர்ட் ரோ அண்ட் லக்கேஜ் ஸ்பேஸ், இன்டீரியர் பேக்கேஜிங் இந்த அளவுக்கு இருக்குது. வாங்க விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம். ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நிஸ்ஸான் கிராவைட்டோடைய 3வது லெவல் என் கனெக்டா வேரியண்ட். அதாவது டாப் அண்ட் வேரியண்ட் வேண்டாம், உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு தேவையான வெளியே பொறுத்தவரை வண்டி வந்து டாப் அண்டோடைய லுக்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும். அண்ட் இன்டீரியர் பொறுத்தவரை தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி, டீசெண்டான ஃபீச்சர்ஸ், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், ரியர் ஏசி, முக்கியமாக ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டீஃபாகர், இந்த மாதிரி ப்ராக்டிகல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என் கனெக்டா வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி தான் நான் வந்து சொல்லுவேங்க. காரணம் எஸ், இந்த ப்ரைஸில் உங்களுக்கு 7 சீட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டியோட சேர்த்து இத்தனை ஃபீச்சர்ஸ் தருது இந்த வண்டி. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், இந்த என் கனெக்டா வேரியண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதுக்கு மேலே நீங்கள் மீதி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆனால் மற்றது எல்லாமே நல்லா தருது. ஸோ எஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.